ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு இடத்துக்கு போகலாமா? சென்னை ஸ்னேக் பார்க் கிண்டியில் இருக்குது. சென்னை சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்துலேயே இருக்குது. சூப்பராக இருக்கும். சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பிடிச்ச ஒரு இடமா இருக்கும். சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு 10 rupees, பெரியவங்களுக்கு 30 rupees. நம்ம வந்துட்டு 50+ வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு எங்கள் கூட வந்த குழந்தைங்க வந்துட்டு கற்றுக்கிட்டே இருப்பாங்க, அங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாருங்க. அதையே நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதையும் கொஞ்சம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ஒயிட் கலர் ஸ்னேக்கு, மலைப்பாம்பு, இது ஏன் ஒயிட் கலரில் இருக்குன்னா மெலனின் குறைபாடுனால இருக்குது. நமக்கு மெலனின் வந்துட்டு கம்மியாக இருந்தால் நம்ம ஒயிட்டாக இருப்போம், மெலனின் ஜாஸ்தி இருந்தால் பிளாக்காக இருப்போம்ங்கிறது தெரியும். ஸோ அதே மாதிரி தான் பாம்புக்கும் மெலனின் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால இந்த பாம்பு வந்துட்டு ஒயிட்டாக இருக்கான். ஸோ இதனால் வந்துட்டு ஃபாரஸ்ட்லாம் நிறையா அனிமல்ஸ் வந்துட்டு இதை தாக்கும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு இது வந்துட்டு தண்ணி பாம்பா இல்லை ஈலான்னு எனக்கு சரியாக தெரியல. நான் போர்டு வந்து ஒழுங்காக படிக்கல. ஸோ இது வந்துட்டு சூப்பராக இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. அப்படியே வந்துட்டு என்னமோ ஒரு துணி அப்படியே வந்துட்டு அழகாக அப்படியே மிதந்து இப்படி போகிற மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. அழகாக இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நாங்கள் அந்த சைடு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், பட் அது வரவே இல்லை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு இது வந்துட்டு டேங்க் கிளீனரோட டேங்க்கு. கொஞ்சம் மேலேருந்து ஃபுல்லாக விழுந்தனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி நல்லா இருந்தது, நேரில் பார்க்க சூப்பராக இருந்தது. இது வந்துட்டு எல்லோ அனகோண்டா. ஒரு 2 இது இருந்தது. ஸோ அதுக்கு தேவையான தண்ணிலாம் அதிலே வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு படுத்திருந்தது. பெரும்பாலும் வந்து எல்லா பாம்புமே வந்துட்டு அமைதியாக தான் படுத்திருந்தது. ஒரு சில பாம்பு தான் வந்துட்டு நகர்ந்து நமக்கு காட்சி அளிச்சிச்சு. நெக்ஸ்ட் இது வந்துட்டு நல்ல பாம்பு, நமக்கு தெரிஞ்சது தான். ரொம்ப விஷம் இருக்கிற பாம்பு. நெக்ஸ்ட் இது வந்துட்டு சுருட்டை கட்டுவிரியன் பாம்பு. உடம்புல வந்துட்டு ஒயிட் லயன்ஸாக இருக்கும். இது வந்துட்டு நல்ல பாம்பை விட விஷம் ஜாஸ்தி. இதெல்லாமே இந்த நல்ல பாம்பு எல்லாமே விஷம் இருக்கிற பாம்பு எல்லாமே நைட்லலாம் வந்துட்டு வெளியில் வரும், பகலில் வந்துட்டு வெளியில் வராது அப்படின்னு சொல்லி ஒரு காமனான ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது கண்ணாடி விரியன். அது உடம்புல வந்துட்டு கண்ணாடி மாதிரி ரவுண்டாக இருக்கிறதுனால அது பேர் வந்துட்டு கண்ணாடி விரியன். இதுவுமே வந்துட்டு ரொம்ப விஷம், நல்ல பாம்பை விட இதுவும் விஷம் ஜாஸ்தி. இதுவுமே நைட்டில் தான் வெளியில் வரும். இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருக்கு. இது ஆக்சுவலி எப்படின்னா சவுண்டு உஷ்ன்னு நல்லா சவுண்டு கொடுக்கும். ஸோ அதான் வந்துட்டு எச்சரிக்கிறதுக்காக வந்து கொடுக்குற சவுண்டு. இது வந்துட்டு விஷம் உமிழும் பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து ஃபுல் பிளாக்ல இருக்கிறது, அடுத்து பார்ப்போம். இது வந்துட்டு ஒயிட் வித் பிளாக்ல வந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்துட்டு நல்லா நகர்ந்துகிட்டே இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயும் வந்துட்டு சுருட்டை விரியன் ஒன்று இருந்தது. ஆக்சுவலி வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது நிறையா வந்துட்டு குட்டியாக இருந்தது, ரொம்ப சின்னமாக தான் இருக்கும். இந்த தடவை அது இல்லை. இதுவே வந்து விஷம் உமிழும் பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலரு. ஃபர்ஸ்ட் ஒயிட் வித் சம்திங் பிளாக் பார்த்தோம்னா இது வந்து பியூர் பிளாக்ல இருந்தது. ஸோ இதெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தது. கண்ணாடியை விட்டு வெளியிலே வந்துடும் போல். ஆனால் தெரியுது, லைட் போனா தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பாலாமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அதில் ஒன்றுமே எங்கள் கண்ணுக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அமெரிக்கன் ஸ்லைடர் ஆமை. நெக்ஸ்ட்டு போகலாமா? இதுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு ஓனா, அதாவது அமெரிக்கன் க்ரீன் ஓனான், அதாவது இக்வானான்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப பெருசாக இருந்தது.
ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நட்சத்திர ஆமை. அது ஓடில் வந்துட்டு நட்சத்திரமாக வந்துட்டு ஸ்டார் மாதிரி இருக்கிறதுனால இது பேர் வந்து நட்சத்திர ஆமை. இதில் வந்துட்டு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, குட்டி ஆமைக்கு வந்துட்டு மண்டை வந்துட்டு பெரிய ஆமை மாதிரி இருக்காதான், அது ஏதோ ஷார்ப்பாக இருக்கும். அப்புறம் வளர வளர வந்துட்டு அது பெரிய ஆமை மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கிற குளத்தாமை. இது வந்து நன்னீர் ஆமை. இது வந்துட்டு நிறையா இருந்தது. ஏன்னா நன்னீர் ஆமைங்கிறதுனால அதுக்கு கொஞ்சோண்டு இடம் போதும் போல், அதனால நிறையா இருந்தது. ஃபுல்லாக அந்த தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக மண்டையாக தெரிஞ்சுதுன்னு உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உடும்பு. கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. மேல இருக்கு உடும்பு. கண்டுபிடிச்சிட்டு ஒண்ணுதான் இருக்கு. என் கணக்கு இங்கிட்ட ஒண்ணுதான் தெரியுது. இதுக்கு தான் என்னை மாதிரி சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்ன சர்ச்? நான் தான் இது என்னது? எமிலியான். இது பச்சவந்தியா ஓனானா? பச்சவந்தனா ஒன்லி அதானே அந்த இது வந்து ஆக்சுவலி வந்துட்டு பச்சவந்தி கிடையாது, ஓனான் தான். ஆனால் நாங்கள் வந்துட்டு அது வெவ்வேறு கலரில் இருக்கிறனால அது நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். நாங்கள் வந்துட்டு பச்சவந்தி தான் கடைசி வரைக்கும் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் தான் கடைசியில் வந்துட்டு ஏதோ மலை ஓனான் அப்படின்னு சொல்லிட்டு இக்வானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு இப்போ இக்வானா தான், எமிலியான் கிடையாது. இது வந்து சாரப்பாம்பு. சாரப்பாம்பு தான் பொதுவாக அசைஞ்சிட்டே இருக்கும்னு அசைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் இது வந்துட்டு அமைதியாகவே படுத்திருந்தது 3 பாம்பு. இது வந்துட்டு இந்திய மலைப்பாம்பு. இது வந்து தெற்காசிய மலைப்பாம்பு. அதோட உடம்பு வந்துட்டு எவ்வளோ ஷைனாக இருந்தது தெரியுமா? அந்த வெயிலுக்கு அது வந்துட்டு அந்த மயில் கழுத்து கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு அது அவ்வளோ ஜொலிப்பாக இருந்தது. மலைப்பாம்பு பெரும்பாலும் அசைகிறத நான் பார்த்ததே கிடையாது. நான் 2-3 டைம்ஸ் வந்திருக்கேன். பட் இந்த டைம் வந்துட்டு இந்த பாம்பு வந்துட்டு அசைஞ்சு சூப்பராக நமக்கு வந்துட்டு என்டர்டெயின் பண்ணுச்சுன்னு கூட சொல்லலாம். பார்க்கவே அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு, பிரமிப்பாக இருந்துச்சு. நான் குழந்தைங்க வந்துட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க, அங்கே பாரு, இங்கே பாருன்னு. ஸோ நேரில் கூட்டிகிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். டைமிங் வந்துட்டு மார்னிங் 9 o'clock ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஈவினிங் வந்து 5:30 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறையா டைம் இருக்குது. இதை முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஸோ அதையும் போய் கூட நீங்கள் பார்க்கலாம். இது வந்து மார்னிங் டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஈவினிங் டைம் விட. இப்போ நாங்கள் கரெக்டாக வந்துட்டு ஒரு 11-11:30 போல் இருந்ததுனால நல்லா சாப்பாடு கொடுத்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நல்லா இருந்தது. ஸோ இந்த டைமிங்கும் நல்லா இருந்தது, ரொம்ப வெயிலும் இல்லாமல் கம்மியாக வெயில். ஒரு 11:30 இல்லை 12 o'clock நாங்கள் வெளியில் போயிட்டோம். ஸோ நல்லா இருந்தது. ஸோ இந்த டைமுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நேராக கூட்டிகிட்டு போங்க. அங்கே ஒன்று இருந்தது, ஆனால் அந்த வெயிலுக்கு வந்துட்டு கிளாஸில் தெரியல. ஸோ இது ஒன்று தான் பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுது.
நெக்ஸ்ட் வந்துட்டு இது முதல்ல அம்மா இவ்வளோ பெரிய உருவம் இல்லை. ஓகே, இதோட வெயிட் வந்துட்டு கிட்டத்தட்ட 550 கிராம்ஸ், 550 கிலோ. ஸோ இதோட ஏஜ் வந்து 30 போட்டிருந்தாங்க. பார்ன் இயர் வந்துட்டு 1993 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் சால்ட் வாட்டர் க்ரொக்கடைல் தான். ஸோ நாங்கள் பார்க்கும்போது எதுக்குமே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரில, ரொம்ப ஒத்து பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் உருவம் தான் ரொம்ப பெருசாக இருந்தது, பக்கத்துலேயே படுத்திருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் முதல்ல க்ரொக்கடைல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இது வந்து சதுப்பு நில முதலையாம். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறது வந்துட்டு நைல் முதலை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இது இந்தியாவில் வந்துட்டு காமனாக இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமாட்டி இந்த சைடு வந்துட்டு என்னென்னா அந்த முதலை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அது என்ன பண்ணும், எப்படி மூச்சு விடும், தண்ணிக்குள்ளே போகும்போது எப்படி இருக்கும். ஸோ இது வந்து 3 டைப்ஸ் இருக்கு இல்லையா. நம்ம வந்து பொதுவாக வந்துட்டு க்ரொக்கடைல் அலிகேட்டர் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் வந்து காரியல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒன்று போட்டிருந்தாங்க. அது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குமா. ஸோ அதை போட்டிருந்தாங்க. பின்னாடி வந்து காரியல்களும் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதை இப்படி பார்க்கலாம் வாங்க. இது வந்து கங்கை நீர் முதல்ல. இதோட வாய் வந்துட்டு அலிகேட்டர் மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இதில் தான் அப்பா முதல்ல அம்மா முதல்லன்னு சொல்லி எங்களுக்கு பசங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம காரியல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது என்னென்னா அது மூக்கில் வந்துட்டு இந்த மாதிரி குடம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமா. ஸோ இதுதான் வந்துட்டு காரியல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு விஷம் இல்லாத பாம்பு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது கொம்பேரி மூக்கன். நெக்ஸ்ட் வந்துட்டு பச்சை பாம்பு. நெக்ஸ்ட் இது வந்துட்டு கருப்பு மண்ணுளி பாம்பு. நெக்ஸ்ட் இது பசும் சாமல் நீர் பாம்பா. இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழியாயிட்டேன். இல்லவே இல்லைன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக அந்த செவத்தோடு செவராக ஒட்டி இருக்கிறத பார்த்தேன். நெக்ஸ்ட் இது நீர்காத்தான் குட்டியா. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, கேள்விப்படாத ஒரு பேராக இருந்தது. மேபி கிராமங்களில் இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கருப்பு மண்ணுளி பாம்பு. இதுவுமே வந்துட்டு ஒரு சில வீடியோஸில் வந்துட்டு நிலத்தில் இருக்கும் அப்படின்ட்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதெல்லாம் நேரில் பார்த்ததே கிடையாது. இதுக்கு தலை அந்த சைடு இருக்கா இந்த சைடு இருக்கான்னு கூட தெரியல. இது வந்துட்டு மண்ணுளி பாம்பு. அப்படியே வலுன்னு ஏதோ மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தெற்கு ஆசிய மலைப்பாம்பு. இது குட்டி போல் ரொம்ப குட்டியோட தான் இருந்துச்சு. அவங்க போட்டிருந்த பிக்சர்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. அப்புறம் சாரப்பாம்பு. சாரப்பாம்பு நார்மலாக வந்துட்டு நிறையா கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப நீளமாக இருக்கும், விஷம் இல்லாத பாம்பு தான். இது டாக் ஃபேஸ்டு வாட்டர் ஸ்னேக், அதாவது உப்பு நீர் பாம்பா. இது எதுக்கு டாக் ஸ்னேக்குன்னு வந்துச்சுன்னு தெரியல.
அதை இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க, வேணால் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நீர்க்கோழி அப்படின்னு ஒரு பாம்பு. எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த டிஸ்பிளே நான் வந்துட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை வந்துட்டு பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நம்ம வந்துட்டு இக்வானா இருக்கிற உள்ள போகிறோம். ரெப்டைல் கார்டனுக்கு அப்புறம் ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா. ஸோ குழந்தைங்களுக்கு கிடையாது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். பிள்ளைங்கள்லாம் பயப்படுவாங்கன்னு பார்த்தா அவங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. உள்ள அங்கே பாரு இங்கே பாருன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு ஹாஃப் டே வந்துட்டு ரொம்ப பொறுமையாக பார்த்தாலும் உங்களுக்கு ஹாஃப் டே வந்துட்டு வேணும். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க, அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பயம்லாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் அது அசையவே இல்லை. இதை தொடலாமா என்னன்னு தெரியல. நாங்கள் ஆனால் தொடலாம் இல்லை, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் தொடலை. பட் அது வந்துட்டு அசையவே இல்லை. நாங்கள் உள்ளே வந்ததுலேருந்து ஒரு ½ அன் ஹவர் கிட்டே இருந்திருப்போம் அதுக்குள்ளே, அந்த இதுக்குள்ளே. அப்படி இருந்தால் அது அசையவே இல்லை. போகிற வரைக்கும் அசையலை, ஒரு சிலர் தான் அசைஞ்சிச்சு. நாங்களும் அசையும் பார்த்துட்டே இருந்தோம். கடைசியில் ஒன்றே மட்டும் மேலேருந்து கீழே இறங்குச்சு. ஆமாம், எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கு பாருங்க. அப்பாவா கடைசியாக எங்களுக்காக ஒன்று அசையணும்னு அசைஞ்சிருச்சுங்க. இதெல்லாம் ஓனா இக்வானான்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி வெளியில் ஃபுல்லாக வந்துட்டு கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் தர்பூசணி, பரங்கிக்காய், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பச்சை காய்கறி தான். இங்கே பின்னாடி இவ்வளோ பெரிய உருவம் நகருது, அதை விட்டுட்டு சலந்தி நகரத்தை வந்து அவ்வளோதான், செட்டில் ஆயிடுச்சு அதுவும். அடுத்து நம்ம போகிறது வந்துட்டு மியூசியம் வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஒரு குட்டி மியூசியம் தான். அங்கே என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த கண்ணாடி கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸில் ஃபுல்லாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்னலாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆமை, பல்லியில் வகைகள், அதுக்கப்புறம் ஓனா, பச்சோந்தி, தவளை, அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் பாம்பு, அது எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்துட்டு எதை ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு அந்த கிளாஸில் வந்துட்டு எழுதியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அதை படித்து பார்த்து அது என்ன வகையான ரெப்டைல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே நம்ம பார்க்கில் உயிரோடு பார்த்த பாம்பும் இங்கே இருந்தது, உயிரோடு பார்க்காத பாம்பும் இருந்தது. ஸோ அது நல்லா இருந்தது. நம்ம பார்த்த பாம்பை விட இங்கே நிறையா இருந்தது. ஸோ இன்னும் நிறையா வகையாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு பாம்புகள் வந்துட்டு என்னென்ன பாம்பு, அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமாட்டி இந்த மரம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மரத்தில் என்ன இருந்ததுன்னா, மேற்கு மலைத்தொடர்ச்சியில் வந்துட்டு என்னென்ன ரெப்டைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பறக்கும் மோனான், அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு பறக்கும் பாம்பு, மேலே வந்துட்டு ஒரு பச்சை பாம்பு, அப்புறம் கீழே வந்துட்டு என்னமோ பச்சை சட்டி தலை பாம்பு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அதுக்கப்புறமாட்டி கீழே வந்துட்டு சலந்தி, இந்த மாதிரி அது என்னென்னலாம் அப்படின்றதையும் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இது சூப்பர், இதுவும் வந்துட்டு நல்லா ஜாலியாக இருந்தது. அது தண்ணிக்குள்ளே வந்துட்டு அது எப்படி நீந்ததுங்கிறத பார்க்கறது நல்லா இருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் அங்கே என்ன சாப்பாடு வைக்கிறாங்கன்னா அது வந்து கேரட்டு, இன்னொன்று வந்து ப்ரக்கோலி. அது எவ்வளோ நைஸாக நறுக்க முடியுமோ அந்த மாதிரி நைஸாக நறுக்கி சீச்சு போட்டு அதில் வச்சுருந்தாங்க. அது போக இன்னொரு பிளேட் ஒன்று வைப்பாங்க. அதில் வந்துட்டு என்னென்ன இருந்தது அப்படின்னா முட்டைக்கோஸ் இருந்தது, தர்பூசணி, பரங்கிக்காய், நிறையா இருந்தது. அப்புறம் பீட்ரூட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா சாப்பிட்டுச்சு எல்லாமே. அம்மா இது இருக்குல்ல பெருசு, அது அப்படியே அதுக்கு மேல ஏறி வருதுமா. அப்படியே அது பாலம் மாதிரி வருது. ஆமா ஸ்டெப்ஸ் நட்ஸ் எல்லாம். கடைசியாக வந்துட்டு நாங்கள் அந்த ஸ்க்ரீன் ப்ளே போனோம். ஒரு ஆளுக்கு வந்து 20 ருபீஸு, ஒரு குழந்தைக்கு மட்டும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் போனோம். 2 குழந்தைங்க 2 பசங்க வச்சுருந்தனால போனோம். எங்கள் வீட்டு பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி வர அனிமல்ஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு கேம் மாதிரி அவங்களே நினச்சிட்டு அதை அடிக்கிறது துரத்துறதுன்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கொடுத்த 20 ரூபாய்க்கு வந்துட்டு வர்த்தது, சூப்பராக இருந்தது. அவங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்கிறதே நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இது முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க பாம்புகளோட வெரைட்டி, அது எங்கே என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த இடத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.